சந்தாய. சரி, நான் திரும்ப கூப்பிடுறேன். மாமா, என்ன ரேவதி? என் கூட வாங்க. வா. சத்யசந்தாய சத்யசிந்தவே ஓம் விதுசுதாய நமஹ. என்ன எது கூப்பிட்ட? இந்த பூவை எனக்கு வச்சு விடுங்க மாமா. இதுக்காக தான் கூப்பிட்டியா? பின்ன உங்க கையால பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருந்தது, அதான் பூ வாங்கினேன். வச்சு விடுங்க மாமா. கொடு. பாத்தீங்களா மாமா நம்ம நிலைமைய? நீங்க என் புருஷன் தானே இந்த ஊருக்கே தெரியும். ஆனா நான் உங்க கையால பூ வச்சுக்கிறதுக்கு மட்டும் நம்ம 2 பேரும் யாருக்கும் தெரியாம இங்க வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. இந்த கோயில் விஷயம் எல்லாம் நல்லபடியா முடியட்டும். எல்லாம் தானா சரியாயிடும். அந்த நாளுக்காக தான் மாமா நானும் காத்துட்டு இருக்கேன். இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியணும். அதுக்கப்புறம் நீங்களும் நானும் எல்லாரும் முன்னாடியும் சந்தோஷமா வாழணும் மாமா. அதுதான் என்னோட ஆசையே. சந்திரா, நீ சொன்ன பிளான் படி எல்லாம் பக்காவா நடந்துருச்சு. நீ சொல்றது நடக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நான் சொன்னது நடக்கும், என்ன நம்புங்க. உன்னை எப்படி நான் நம்பாம இருப்பேன்? ஆனா சந்திரா, உன் அக்கா காரிக்கு என்ன ஆச்சு? கார்த்தியை பார்த்தா முறுக்கிக்கிட்டு கோவமா நின்னுகிட்டு இருப்பா. ஆனா எப்படி ராஜராஜனை போய் பூஜைக்கு அனுப்பி வச்சா? எனக்கும் அந்த இடத்துல தாங்க ஏதோ இடிக்குது. கார்த்திக்கும் என் அக்காவுக்கும் நடுவுல நமக்கு தெரியாம ஏதோ ஒரு டீலிங் நடந்துட்டு இருக்கு. இல்லன்னா என் அக்கா மாமாவை அவ்வளவு சீக்கிரம் பூஜையில உட்கார வைக்க ஒத்துக்கவே மாட்டா. அவ கார்த்தி பேச்ச நம்பி அவ்வளவு தூரம் ஏமாற ஆளும் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம உடனே கண்டுபிடிச்சாகும். என்னமோ அத அப்புறம் பாப்போம். இப்போ கலச பூஜையை நிப்பாட்டுற வேலையை மட்டும் பாப்போம். ஆமாங்க, நாம முதல்ல அதை பார்க்கலாம். அந்த பொண்ணு பஞ்சாயத்துக்கு வந்த உடனே நீங்களும் மாமாவும் சேர்ந்து உங்க பங்குக்கு பேசி ராஜராஜன் குடும்பத்தை மொத்தமா அசிங்கப்படுத்துங்க. மத்தபடி அந்த பொண்ணு தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசி கார்த்தி தான் பக்கம் வரவிடாம பாத்துக்குவா. சரி சந்திரா, நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு அந்த ராஜராஜனை ஒரு வழி பண்ணிடுறேன். சரிங்க, நான் வரேன். ஓம் தாமோதராய வித்மஹே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் பூதநாதாய வித்மஹே. இந்த பூஜையில முதல்ல நிறுத்துங்க. என்னப்பா, யார் இது? யாருங்க நீங்க? கோயில் பூஜை நடந்துட்டு இருக்கு, இப்ப எதுக்கு பூஜையை நிறுத்தணும்ன்றீங்க? அதானே, யார்மா நீ? உன்னை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. ஐயா, என் பேர் பார்வதி. என் ஊரு ஸ்ரீபுரம். எனக்கு முதல்ல ஒரு நியாயம் வேணும். அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கலச பூஜை நடத்துங்க. அது வரைக்கும் இந்த பூஜை நடக்க கூடாது. அம்மா, இது ஊர் பொது காரியம், அதுவும் கோயில் காரியம். இதை நிறுத்த சொல்ற அளவுக்கு இந்த கோயில் காரியத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா, இந்த கோயில் காரியத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. ஆனா இந்த பூஜையில உட்காந்துருக்காரு ராஜராஜன், அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்கு.
அப்பா பேர் எதுக்கு சொல்றாங்க? எனக்கு ஒண்ணு புரியல ரோகிணி. இரு பாப்பா. 6 மாசத்துக்கு முன்னாடி பஜார்ல வச்சு என் அழக பார்த்துட்டு நான் இந்த ஊர்லயே பெரிய ஆளுன்னு சொல்லி என்கிட்ட ஆசையா பேசினாரு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி என் வாழ்க்கையை இவர்கிட்ட இழந்துட்டேன். இப்ப என்னடானா நான் யாருன்னே தெரியாதுன்னு சாதிக்கிறாரு. இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லியாகணும். இங்க பாருமா, இது சாதாரண விஷயம் இல்ல. கும்பாபிஷேக பூஜையில வச்சு இப்படி ஒரு பழிய போடுறீங்க. அவர் என்னன்னா உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. எதுவுமே இல்லாம சொன்னா நாங்க எப்படி நம்புறது? நல்லா இருக்கு பெரியவங்கள. நீங்க நியாயம் கேட்கிற லட்சணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பொண்ணு தான் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு இத்தனை பேர் முன்னாடி நின்னு கதறிக்கிட்டு இருக்கா. அது எப்படிங்க பொய்யா இருக்க முடியும்? ஆடா அதை விடும் அவனே. இதுக்கு போய் ஆதாரம் கேட்கிறாரு. ஆதாரத்தோட பண்ற வேலையை இந்த ராஜராஜன் பண்ணிருக்காரு. யோ, நீ எல்லாம் என் மாமாவை பத்தி பேசாத. பேசுன வகுந்துருவேன். உண்மையை சொன்னா கோவம் வருதா உனக்கு? டேய் வாய மூடுறா. ஏற்கனவே இந்த பொண்ணை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டால, அதான் உண்மை. என்ன உண்மை? பொல்லாத உண்மை. நானே உங்களை ஸ்ரீபுரத்துல 5-6 தடவைக்கு மேல பார்த்திருக்கேன். அது என்ன இப்பதான் எனக்கு விஷயமே வழங்குது. ஏங்க, வீட்டுக்குள்ள இருக்க நகைங்க வெளியே வர்றதுக்கு நிறைய வழிங்க இருக்கு. என் திருடு கூட போயிருக்கலாம்ல. இவங்க நகையை ஆதாரமா காட்டுறத பார்த்தா ஆதாரத்தை வச்சு பழி போடுறாங்களா, இல்ல பழி போடுறதுக்காகவே ஆதாரத்தை ரெடி பண்ணாங்களான்னு தெரியலையே. என்ன மாமனே, இவன் கொலை போறான். இருங்க சித்தப்பா, அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். கார்த்தி தம்பி சொல்றதுதான் சரி. நீ சுமத்துனது சாதாரண குற்றச்சாட்டு இல்லம்மா, ஒருத்தரோட கௌரவ பிரச்சனை. இந்த ஒரு நகையை மட்டும் கையில வச்சுட்டு நீங்க சொல்ற கதையெல்லாம் நாங்க பஞ்சாயத்துல ஏத்துக்க முடியாது. வேற ஆதாரம் இருந்தா காட்டுமா. சரி, ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை நான் சொல்றேன். அவரோட வலது கால் தொடையில பெரிய மச்சம் இருக்கு. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு இப்பயே அவர் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் தெரியும் யார் சொல்றது உண்மைன்னு.